ஏசுன்றத்தும் ஜெயம். பிரைஸ் லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், நம் போதனை எவ்வாறு உள்ளது. ஆவியானவர் உணர்த்தின வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 20 வசனம் 21. அவர்கள் வந்து, போதகரே, நீர் நிதானமாய் பேசி உபதேசிக்கிறீர் என்றும் முகதாட்சணியம் இல்லாமல் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறீர் என்றும் அறிந்திருக்கிறோம். And they asked him, saying, Master, we know that thou sayest and teachest rightly, neither acceptest thou the person of any, but teachest the way of God truly. Luke chapter 20 verse 21. என கண்மானவர்களே, இந்த இடத்திலே என்ன எழுதப்பட்டுள்ளது அப்படின்னா, சில வேவுக்காரர்கள் இயேசு கிறிஸ்துட்ட வந்து இன்ன விதமாய் நீங்க போதிக்கிறீங்க அப்படின்னு சில குவாலிட்டிஸை சொல்றாங்க. அதைத்தான் இந்த இடத்துல வாசிக்கிறோம். நாம் இந்த நாட்களில் நம்முடைய போதனைகள் எவ்வாறு உள்ளது அப்படின்னு சிந்தித்து பார்க்க வேண்டும். என கண்மானவர்களே, இங்க வந்து இயேசு கிறிஸ்துவை குற்றப்படுத்துவதற்காக சில வேவுக்காரர்கள் வந்து அவரை வந்து நல்லா அனலைஸ் பண்ணிட்டு அவரை மாட்டி விடுற மாதிரி சில காரியங்களை பேசுறாங்க. அப்போ அவருடைய போதனைகள் இருக்கிற குவாலிட்டியாக சில காரியங்களை சொல்லுகிறாங்க. முதலாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீர் நிதானமாய் பேசுகிறீர், உபதேசிக்கிறீர் அப்படின்னு அந்த இடத்துல காண்பிக்கிறார்கள். இது நம்முடைய போதனைகளில் இன்றைய நாட்களில் இருக்கிறதா? நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். இன்னைக்கு மூத்த ஊழியக்காரர்களில் இருந்து இப்போ ரீசெண்டா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஊழியத்துக்கு வந்தவங்க வரைக்கும் எல்லார் மத்தியிலும் ஒரு காமனா ஒரு விஷயம் பிரச்சனை அப்படின்னா இந்த நிதானத்தை சொல்லலாம். ஒருத்தர் வந்து சரியான காரியத்தை கொண்டு வருகிறாரோ தவறான காரியத்தை, அது ரெண்டாவது, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். மாறாக அவர் மீது யாராவது ஒரு விமர்சனம் வைத்தாலோ, அது ஃபேஸ்புக், ட்விட்டர் அந்த மாதிரியான காரியத்துல இருக்கலாம், அல்லது நேரடியாக ஒரு ஸ்டேஜ்ல இருக்கலாம். இப்படி ஏதாவது ஒரு விதத்துல நம்ம ஒருத்தவங்க ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லிட்டாங்கன்னா எத்தனை பேரால் அதை பொறுத்து கொள்ள முடிகிறது? நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டில இது ஒரு பெரிய பிரச்சனை. ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் வந்து ஒரு ரொம்ப மோசமான முறையில வந்து அடிச்சுக்கிறது, மற்றவங்க வந்து கேலி பண்ணி சிரிக்கிற அளவுக்கு இந்த பிரச்சனைகள் போயிட்டு இருக்கத நம்ம பார்க்க முடிகிறது. நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தா இயேசு கிறிஸ்துக்கு வராத நிந்தனையா இப்ப வந்துட போகுது. இன்னைக்கு வந்து பல ஊழியர்கள் பெரிய பெரிய பேனர்ல இருக்காங்க, பெரிய பெரிய ஆர்கனைசேஷனா வளர்ந்து நிக்கிற ஊழியர்களாலே அவங்களுக்கு வருகிற 1-2 பிரச்சனைகளை, தகாத வார்த்தைகளை தாங்க முடியல. ஆனா இயேசு கிறிஸ்துவ பத்தி நினைச்சு பார்த்தா அவருடைய பேக்ரவுண்ட் எப்படின்னா, ஒரு தச்சனுடைய மகன். ஆனாலும் அவர் வந்து வேத பாரகரோடு, மறைநூல் அறிஞரோடு வாதிடுகிறார். அப்படியானால் எவ்வளவு விதமா அந்த இடத்துல ஜனங்கள் பேசி இருப்பாங்க. இவெல்லாம் அந்த இடத்துல நின்று பேசுறதுக்கு தகுதியான்னு கூட சிலர் சொல்லி இருப்பாங்க. இருந்தாலும் இயேசு கிறிஸ்து மிகவும் நிதானமாய் ஒவ்வொரு காரியத்தையும் கையாண்டதை நம் வேதம் முழுவதிலும் வாசிக்கலாம். எனக்கு அன்பானவர்களே, ரெண்டாவது அவங்க சொல்ற காரியம், முகதாட்சணியம் இல்லாமல் நீங்க பேசுறீங்க அப்படின்னு. இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் வந்து ஆள் பார்த்து, அதாவது முகதாட்சணியம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர் ஒருத்தர் ஒரு இடத்துல ப்ரீச் பண்ணாரு. அப்ப நான் அந்த சர்ச்ல இருந்தேன். என்ன சொல்றாரு அப்படின்னா, நகை போடுறவங்களை பத்தி அவ்வளோ ஒரு மோசமா அவர் பேசினாரு. கிட்டத்தட்ட எப்படின்னா, ஏசு கிறிஸ்து அவர்கிட்ட அதிகாரம் கொடுத்த மாதிரி நீங்கெல்லாம் நகை மேல பைத்தியமா இருக்கீங்க, நகை போடுறவங்க நரகத்துக்கு தான் போவீங்க அப்படின்னு அவர் பேசினாரு. நான் நேரடியா அந்த இடத்துல கேட்கிறேன், அதாவது நகை போடுறது தப்பு சரி, அதை நான் சொல்ல வரல, நான் அதை வந்து நியாயம்னு சொல்ல வரல. ஈவன் என் ஒய்ஃப், என்னோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே நகை யூஸ் பண்றவங்க தான். ஆனாலும் அவர் சொன்ன காரியம் இந்த மாதிரி பிரசங்கம் பண்ணாரு. ஒரு 1 வீக் இல்லைன்னா ஒரு 2 வீக்ஸ் கழிச்சுன்னு நினைக்கிறேன், அவரோட ஃபேமிலியா நான் பார்த்தேன். அவங்க ஒய்ஃப் வந்து ஃபுல்லா ஜுவல் போட்டிருந்தாங்க. அப்படியானால் இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஊருக்கு உபதேசம் ஆனா எனக்கு கிடையாது, இந்த மாதிரி ஒரு அர்த்தத்துல அநேக போதனைகள் வளர்ந்து கொண்டு இருக்கின்றன. எனக்கு அன்பானவர்களே, நமது சபையிலோ நமது ஊழியத்திலோ நம்ம வந்து ஒண்ணு இல்லாதவங்களை குறித்து ஒரு கடினமான வார்த்தையை, வேதத்திலிருந்து கூட இருக்கலாம், ஒரு சத்தியத்தை பேசுகிறேன் அப்படின்னு பேர்ல நம்ம கொண்டு வருகிற வார்த்தையை என் ஊழியத்தை தாங்குகிற அல்லது சபைக்கு மூப்பரா இருக்கிறவர்கள் அந்த தவறை செய்யும் போது என்னால் பேச முடிகிறதா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். எது நம்மை தடுக்கிறது?
அந்த இடத்துல ஒன்றுமில்லாதவனை பேச துணிந்த என்னால் இங்கே அந்த துணிவு வரவில்லை என்றால் என்னுடைய போதனை சரியாக இருக்கிறதா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அடுத்ததாக அவங்க இயேசு கிறிஸ்துவை சொல்லுகிற காரியம், தேவனுடைய மார்க்கத்தை பேசுகிறீர். இன்னைக்கு எத்தனை பேர் தேவனுடைய மார்க்கத்தை பேசுகிறோம், தேவ ராஜ்யத்தை குறித்து பேசுகிறோம்? நம்ம கொஞ்சம் டீப்பா யோசிக்கணும். அதாவது வெளிப்படையா பார்த்தா சொல்லலாம், நான் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறேன் அப்படின்னு. ஆனால் முதலாவது என் வீட்டை, என் சபையை, என் வயிற்று நிரப்புறதுக்காக நான் பேசுகிறேனா, அல்லது உண்மையிலே தேவ ராஜ்யம் கட்டப்படணும் அப்படின்ற காரியத்திற்காக நான் பாடுபடுகிறேனா? நம்ம எத்தனை பேர் சொல்ல முடியும், எனக்கு எந்த வித ஆதாயமும் இல்லாமலும் நான் பிறருக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன், பிறர்கிட்ட இயேசு கிறிஸ்துவை குறித்து நான் பேசுவேன் அப்படின்னு நம்ம எத்தனை பேர் சொல்ல முடியும்? எனக்கு அன்பானவர்களே, நம்ம இந்த விஷயத்துல கசப்பா இருந்தாலும் உண்மையை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இன்னைக்கு நம்மில் அநேகர் அது போதகரா இருக்கலாம், சுவிசேஷகரா இருக்கலாம், இன்னும் என்ன மாதிரியான ஊழியம் செய்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் எனக்கு ஆதாயம் இருக்கிறது அப்படின்றத நம்ம யோசிக்கிறோமா? நம்ம கொஞ்சம் அக்செப்ட் பண்ணணும். அது கசப்பா இருந்தாலும் ஒத்துக்கொள்ள வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, கடைசி அவங்க சொல்றாங்க, நீர் சத்தியமாய் போதிக்கிறீர். இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் சத்தியத்தை சத்தியமாக போதிக்கிறோம்? அநேகருடைய வார்த்தைகள் இந்த நாட்களில டைல்யூட் பண்ணப்பட்டதா இருக்கிறது. கேட்ட நம்ம அநேக காரியம் சொல்லுவோம், அநேக வார்த்தைகளை நான் அப்படியே ராவா கொடுத்தேன் அப்படின்னா சிலர் சபையை விட்டு போயிடுவாங்க, ஊழியத்திற்கு வர மாட்டாங்க, இன்னும் நிறைய காரியத்தை நம்ம சொல்லுவோம். ஆனாலும் எனக்கு அன்பானவர்களே, உன்னை மாத்திரம் நம்ம மறந்து போய்விடக் கூடாது. நம்ம அதுக்காக வெளிப்படையா ஒருத்தன் ஃபங்கியா ட்ரெஸ் பண்ணிட்டு வர்றான், அவனை ஏத்துக்க கூடாது அப்படி அர்த்தம் கிடையாது. நமக்கு இயேசு கிறிஸ்து சொல்லி தந்த காரியம், பாவிகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஆனால் பாவத்தை ஏற்றுக்கொள்ள கூடாது. எத்தனை பேர் இந்த ஸ்டாண்ட்ல நம்ம நிக்க முடிகிறது? நம்ம யோசிக்கணும். எனக்கு அன்பானவர்களே, சத்தியத்தை சத்தியமாக பேசுகிறேனா? நான் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், என்ன மாதிரியான பீப்புள் மத்தியில இருந்தாலும், ஆவியானவர் எதை உணர்த்துகிறாரோ, வேதம் எனக்கு எதை கற்பிக்கிறதோ அதை நான் சத்தியமாக பேசுகிறேனா? நான் கொஞ்சம் யோசிக்கணும். எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த மாதிரி அநேக காரியங்களில் நமக்கு முன்மாதிரியாக இருந்திருக்கிறார். நாம் யாரை இந்த நாட்களில் பின்பற்றி கொண்டிருக்கிறோம்? நாம் எப்போது மனிதர்களை பிரியப்படுத்தாமல் தேவனை பிரியப்படுத்தும்படியாக நம் போதனைகளை கொண்டு வருகிறோமோ, அப்போது தேவன் அதிலே மகிமைப்படுவார். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர், நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உமது வார்த்தைகளை பிரசங்கிக்க எங்களை நீர் தெரிந்தெடுத்திருக்கிறீர் தகப்பனே. அந்த மேலான மகத்துவமான கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆவியானவரே, நீர் தருகிற ஒவ்வொரு வார்த்தைகளின் தகப்பனே, எந்தவித டைலூஷனும் இல்லாமல் நாங்கள் டெலிவரி பண்ண, ஒவ்வொரு இடத்திலும் பேச, ஆத்தும ஆதாயத்தோடு ஊழியம் பண்ண ஆவியானவரே, நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் எந்த விதத்திலும் சுய பிரயோஜனத்தை நாடாமல் தகப்பனே, உமது கரத்தை மாத்திரமே பிடித்து கொண்டு செயல்பட ஊழியம் செய்ய ஆவியானவரே, நீர் எங்களுக்கு கற்றுத்தாங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.